கண்ணெதிரே தோன்றினாள். இந்த வாழ்க்கை நீயா தேடிக்கிட்டது. அவளோட வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு போதும் சிவா. இனிமே உனக்கு நான் தான் எல்லாமே. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறோம். என்னை விட உன்னை யாரும் நல்லா பாத்துக்க முடியாது சிவா. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். சிஸ்டர் சொல்லுங்க. ட்ரிப் சரி முடிஞ்சிருச்சு, உடனே வாங்கல. இந்து 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 என்னாச்சுமா நம்ம பையனுக்கு? சிவாக்கு என்னாச்சு? கொஞ்சம் பொறுமையா இருங்க, பதட்டப்படாதீங்க. அண்ணி அண்ணி இப்ப சிவாவுக்கு எப்படி இருக்கு? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்போ நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. கடவுளே. ஆனா இன்னும் அவன் கண்ணு முழிக்கல. இந்து எப்போ கண்ணு முழிப்பார்னு டாக்டர் ஏதாவது சொன்னாரா? 12 மணி நேரம் ஆகும்னு சொன்னாருன்னு. அவரு சொன்ன நேரம் முடிஞ்சிருச்சு. இப்ப கண்ணு முழிச்சிருவான் தான் நினைக்கிறேன். ஆனா அவன் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் அதிர்ச்சியான விஷயம் எதையுமே அவன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ. நான் விஷயத்த சொல்லி பணம் கேட்டதுமே நீ உடனே ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டதுனாலதான் சிவாவை காப்பாத்த முடிஞ்சது ருத்ரா. இல்லனா என் பிள்ளைய காப்பாத்திருக்கவே முடியாது. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி ருத்ரா. அண்ணி என்ன நீங்க ஏதோ 3வது ஆள் மாதிரி கையெடுத்து கும்பிட்டு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சிவா நம்ம வீட்டு பையன். எவ்வளவு செலவானாலும் அவனை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அத புரிஞ்சுக்கங்க. நடந்த விஷயம் எதையும் ஞாபகம் வச்சுக்காம பழைய பாசத்தோடையே அவனை காப்பாத்துறதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும் ருத்ரா. அது உன்கிட்ட இருக்கு ருத்ரா. பாருங்க நீ ஒரு துரோகிய கூட நாம காப்பாத்தினா பொழைச்சுக்குவான்னா அவனை நாம காப்பாத்திதான் ஆகணும். அதன மனிதனையும். இந்து இப்ப சிவா பக்கத்துல யார் இருக்காங்க? அனிதா தான் அவனை பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கானே. அனிதா பாத்துக்கிறாளா? அப்போ சக்தி என்ன பண்றா? அந்த கொடுமையை ஏன் கேக்குற ருத்ரா? அதையெல்லாம் சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேனே எனக்கு தெரியல. என்ன நடந்துச்ச நீ சொல்ற ருத்ரா. இதான் நடந்துச்சு ருத்ரா. என்ன சொல்றீங்க? சக்தி சிவாவை பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாளா? ஆமா ருத்ரா. அவளுக்கும் சிவாவுக்கும் நடந்தது கல்யாணமே இல்லையா? என்ன சொல்றீங்க நீ? சிவாதான்
அவ கழுத்துல தாலி கட்டணும்னு ஒத்துக்கிட்டானே. அவன் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டா ருத்ரா. அந்த வேலைக்காரி சக்தி எல்லாத்தையும் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டு போயிட்டா. ஒரு நாள் சிவா திருச்சிக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக போயிருந்தான். உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு விழுப்புரம் பக்கத்துல அவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் சிவாவை தீவிரவாதின்னு அடின்னு அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் மேலிடத்துல இருந்து சிவாவுக்கும் அந்த வெப்பன்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அந்த இன்ஸ்பெக்டருக்கு தகவல் வந்திருக்கு. உடனே அந்த ஆளு தான் பண்ண தப்புக்காக பிராய்ச்சித்தம் பண்றேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். இப்படிதான் அவங்க 2 பேரு கல்யாணமும் நடந்திருக்கு. அப்படின்னா அன்னைக்கு அவன் முகமெல்லாம் அடிபட்டு காயத்தோட வந்தப்ப என்ன காரணம்னு கேட்டதுக்கு யாரோ ஆளுங்க வழி மறிச்சு சண்டை போட்டாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னானே, அதெல்லாம் பொய்யா? ஆமா ருத்ரா, அந்த இன்ஸ்பெக்டர் தான் வலுக்கட்டாயமா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சா போதும்னு அங்க இருந்து வெளியில வந்ததும் அந்த சக்தி கிட்ட நமக்கு நடந்தது வெறும் பொம்மை கல்யாணம் தான், இதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம், நீ அந்த தாலியை கழட்டி வீசிருன்னு சொல்லியிருக்கான். ஆனா அவதான் நயவஞ்சகமா அந்த தாலிய கழட்டாமலே இருந்திருக்கா. அண்ணி, நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, சிவா ஏன் எதையுமே நம்ம கிட்ட சொல்லாம இருந்தான்? அட்லீஸ்ட் அனிதாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க இருந்த நேரத்துல அவன் சக்தியை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சூர்யா சொன்னப்பவாவது எல்லார்கிட்டயும் என்ன நடந்துச்சுன்னு அவன் சொல்லிருக்கலாம்ல. ஷோ, சிவா அதை ஒரு கல்யாணமாவே எடுத்துக்கலையே ருத்ரா. நாம தான் தாலியை கழட்டி போட சொல்லிட்டோமே, சக்தி எப்படியோ கழட்டி போட்டிருப்பான்னு நினைச்சிருப்பான். அனிதாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணதும் மனசுக்கு பிடிச்சவளோட வாழ்க்கை அமைய போகுதேன்னு சிவா சந்தோஷமா தான் இருந்திருக்கான். ஆனா அந்த வேலைக்காரி அனிதாவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவே சிவாவுக்கு அவளுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு அவ மாமன் சூர்யாவை சொல்ல வச்சிருக்கா. உனக்கு தான் தெரியுமே சிவா பொய் சொல்ல மாட்டான்னு. நடந்தது போலி கல்யாணமா இருந்தாலும் உன்கிட்ட உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் அவன் ஆமான்னு அன்னைக்கு ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் நாம யாருமே அவனை பேசவே விடலையே. நாம எல்லாரும் அவனை திட்டியே வாய் அடைச்சிட்டோம். என் புள்ள சிவாவும் வேற வழி இல்லாம சும்மா கடமைக்காக தான் அவ கூட வாழ்ந்திருக்கான். அப்படின்னா சிவாவும் சக்தியும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலையா? ஆமாண்ணே, 2 பேரும் ஒரு சூழ்நிலை கைதியாதான் அந்த கல்யாணத்தை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த சக்தி நம்ம அனிதாவை பழி வாங்குறதுக்காகவே அந்த தாலிய கல்யாணம் வரைக்கும் சுமந்துட்டு இருந்திருக்கா. இந்த உண்மை தெரியாம நான் சிவாவை கை நீட்டி அடிச்சிட்டனே. அந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அடிக்கதான் செய்வாங்க. அதுக்காக நீயே வருத்தப்படுற. நம்ம சிவா மேல தப்பு இல்லைன்னு இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். சிவா, 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 நீ கண்ணு முழிச்சதும் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் எங்க இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் சிவா. என்ன சிவா, நீ எப்படி இங்க? உன்னை நானும் அத்தையும் தான் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம் சிவா. உனக்கு தலையில பெருசா அடிபட்டு பிரெயினுக்கு போற நரம்புல பிளட் கிளாட் ஆயிடுச்சு. அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்றதுக்கு 30 lakhs ஆகும்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயமா மம்மியும் டாடியும் யூஎஸ் போயிட்டாங்க. அப்போ நான் தான் பதறிட்டு மம்மிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன்.
அடுத்த 5 மினிட்ஸ்ல மம்மி மொத்த பணத்தையும் ஹாஸ்பிட்டலோட அக்கவுண்ட்ல போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களால உன்னை காப்பாத்தவே முடிஞ்சது. மம்மியும் டாடியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் மம்மி அப்படியே துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? அம்மா, சக்தி எங்க? அவளுக்கு ஒன்றும் ஆகலையே. ஐயோ, அவளை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டானே. சொல்லு அனிதா, சக்தி எங்க? சிவா, உனக்கு பிரெயின்ல சர்ஜரி நடந்திருக்கிறதால நீ எதுக்கும் ஸ்டெயின் பண்ணிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதே இதுன்னு எதை பத்தியும் நினைக்காம உன்னை பீஸ்ஃபுல்லா இருக்க சொல்லிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், சக்தி எங்கன்னு முதல்ல சொல்லு. சிவா, நீ கண்ணு முழிச்சதும் உனக்கு டாக்டர் ஜூஸ் கொடுக்க சொன்னாரு. நான் போய் கேண்டீன்ல உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். சக்தி எங்கன்னு கேட்டா இவ ஜூஸ் வாங்கிட்டு வரேன்ட்டு போறா. அந்த வேலைக்காரி சக்தி இங்க இருந்து போனது மட்டும் இல்ல, அவ என்ன பண்ணிட்டு போயிருக்கான்னு பாரு. இந்தா பாரு. என்ன நீ டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சக்தி சைன் பண்ணிருக்கா? ஐயோ,